மகளே, எல்லாவற்றுக்கும் வெளியே இருப்பவர்களின் மீது பழியை போட்டுவிட்டு மனம் தப்பிக்கொள்ள பார்ப்பதால் பல சமயம் விரக்தியும் கூட வந்துவிடுகிறது. நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு நடக்கவில்லை என்ற கவலையால் வாடுகிறாய். என்னை போலத்தான் பாபாவுக்கு பூஜை செய்பவர்களுக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லையே என கலங்குகிறாய். நல்லது செய்து துன்பத்தை வாங்கும் உன் கஷ்டத்தை போக்க எந்த கடவுளும் முன்வரவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிக்கின்றாய். இதுதானே உனது நிலைமை. நான் சில விஷயங்களை கூறுகிறேன். பிரச்சனைகள் எல்லா மனிதர்களுக்கும் வரும். உனக்கு வந்தது போல எல்லோரும் பிரச்சனையால் மனம் நொந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகத்தின் நியதியாகிவிட்டது. இதிலிருந்து மீள முடியாது. காரணம், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நமக்கு கல்லோ முள்ளோ குழியோ தடையோ இருக்கும். நாம் கவனமாக சென்றால் வழிக்கு விழாமலும் காலை ஊனமாக்கி கொள்ளாமலும் நடக்கலாம். கவனமில்லாவிட்டால் கஷ்டம்தான். எதற்கும் அடுத்ததை குறை சொல்லாதே. உனது பிரச்சனைகளுக்கு அடுத்தவரை குறை சொல்லும் வரை எனது ஒத்துழைப்பை பெற முடியாது. இவை யாவும் பிறரால் அல்ல, உன் மனதால் வந்தது என்ற உண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே உன்னால் நன்மை அடைய முடியும். உன்னை பாதிக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்படாத வரையில் அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வருவதில்லை. அதை பற்றி அறிய நேரும்போதுதான் வருத்தம் வருகிறது. இந்த வருத்தத்தை எது உண்டாக்குகிறது? உனது மனம்தானே. எதையும் கவனிக்காமல் விட்டுவிடு, அப்போது பாதிப்பு வராது. யாரோ ஒருவர் உன்னை குறை சொல்வதாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் குறை கூறி கொண்டிருப்பார்கள். இதை கேட்கும்போது மனம் வருத்தப்படும். தவறே செய்யாமல் தண்டனைக்கு ஆளாகிவிட்டதாக ஆதங்கமாகவும் இருப்போம். கொஞ்சம் மாற்றி யோசித்துப்பார். மற்றவர்களுக்கு நம்மை குறை சொல்லிட உரிமையும் இருக்கிறது. ஏதோ காரணங்களும் இருக்கின்றன. அது அவரது விருப்பம். இதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு என்னிடம்தானே இருக்கிறது. என்னை பிறர் உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைத்து கொண்டால் எனக்கு என்ன வந்தது? அது அவர்கள் விருப்பம். என்னை எப்படி பார்த்து கொள்வது என்பதில்தான் கவனமாக நான் இருந்திருக்க வேண்டும். இதை சரியாக கையாளும் பக்குவப்பட்ட மனம் எனக்கு இருந்தால் பிறரது விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டேன். இந்த அளவுக்கு துயரமும் வந்திருக்காது என நினைப்பாய். உன்னால் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, ஆனால் அதை எதிர்கொள்கின்ற மனதை உன்னால் மாற்ற முடியும். ஏதோ ஒன்றை ஒருவரிடம் எதிர்பார்த்து கேட்கிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். அவர் தராதபோது நான் இவ்வளவு தூரம் கேட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே என்ற வருத்தம் அவர் மீது ஏற்படும். இதை மாற்றி அவரிடம் நான் எதிர்பார்க்காமல் இருந்திருந்தால் இந்த சங்கடமான நிலை வந்திருக்காது என்று கூறி பாருங்கள். அடுத்த முறை தப்பு நடக்காது. பிரச்சனைக்கு பிறரை காரணம் காட்டாமல் தன்னையே காரணமாக நினைப்பது உயர்வான குணம். இது உனக்கு எப்பொழுது உதயமாகின்றதோ அப்போதே நீ பகவானுடைய அருளை பெற தகுதி படைத்து விடுகிறாய். போகும்போது காலில் முள் தைத்துவிட்டால் முள் குத்திவிட்டது என்றும், தடுக்கி விழுந்தால் கல் தடுக்கிவிட்டது என்றும், மண் வழுகிவிட்டது என்றும் கூறுவது வழக்கம். கொஞ்சம் யோசித்துப்பார். கால் முள்ளில் தைத்ததா, முள் வந்து காலில் தைத்ததா? பிரச்சனை எப்படி வந்தது? கவனமில்லாமல் முள்ளின் மீது காலை வைத்ததால் வந்தது. முள் பிரச்சனையை தீர்க்க முதலில் உனது காலிலிருந்து முள்ளை எடுக்கிறாய். இனி முள் குத்தக்கூடாது என நினைத்து காலணி அணிந்து கொள்கிறாய். போகும் வழியில் அந்த முள் செடியை வெட்டி விடுகிறாய். நீ செய்கின்ற அனைத்தும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் செய்யப்படுகிறதல்லவா? இதற்காக தீர்மானம் செய்து கொள்கிறீர்கள். அதன் வழியே சென்று விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்கிறாய். ஓம் சாய்ராம்.